இந்த வீடியோவில் ஆன் பேஜ் எஸ்இஓனா என்னென்ன பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் வாட் இஸ் எஸ்இஓ அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ பேசிக்காக ஆன் பேஜ் எஸ்இஓ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த ஆன் பேஜ் எஸ்இஓவில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பொறுத்து தான் சர்ச் இன்ஜினில் உங்களோட சைட்டில் நீங்கள் கொடுக்குற கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டான வெப்சைட் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டை சரியான முறையில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனில் என்னென்னலாம் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஆன் பேஜ் எஸ்இஓவில் இவ்வளோ டெக்னிக்ஸ் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இதை விட நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான டெக்னிக்ஸ் தான். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீவேர்ட். நம்ம வெப்சைட்டுக்குள்ள கீவேர்ட் நிறைய வச்சாதான் ரெலவெண்டா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்றேன், நிறைய ரிசல்ட் வருது. இப்போ நம்ம வெப்சைட்ல அந்த கீவேர்டு இருந்தா மட்டும்தான், பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் சென்னைன்னு அந்த கீவேர்டு இருந்தா மட்டும்தான் நமக்கு இங்க ஸ்க்ரால் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்க்ரால் ஆகாது. ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் அண்ட் சூட்டபிளான கீவேர்டை ரிசர்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக். இப்போ பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணோன்னே இந்த லக்ஸரி ஹோட்டல்ஸ்னு வரது பார்த்தீங்களா, அது ஒரு டைட்டில் டேக். இந்த ப்ளூ கலரில் வரது எல்லாமே டைட்டில் டேக். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டேக். அதாவது வந்து அந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஒரு 2 to 3 லைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷன் டேக். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து அந்த ப்ளூ லைனுக்கு மேலே HTTPSன்னு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் யூஆர்எல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட வெப்சைட்டே எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜ் அபோட்டஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தான் ஹெட்டிங்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹெட்டிங் கிடையாது, தப்பு. அது வந்து பேஜோட நேமு. அது வந்து நமக்கு ஒரு பேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேமு. கான்டாக்டஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கும், ஹோம்னு ஒரு பேஜ் இருக்கும், அபோட்டஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதெல்லாம் வந்து பேஜஸ், ஹெட்டிங் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஹெட்டிங், H1 ஹெட்டிங். அதோட சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, யூடியூப் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைன், எஸ்இஓன்றதெல்லாம் வந்து சப் ஹெட்டிங், H2 ஹெட்டிங். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன். இமேஜ் ஆப்டிமைசேஷன்னா என்னன்னா, வெப்சைட்டில் கண்டென்ட் மட்டுமே போட்டால் வந்து போர் அடிச்சு போயிடும், யாரும் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். இப்போ வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் போட்டு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி போடுறது தான் வந்து இமேஜ் ஆப்டிமைசேஷன். இந்த வீடியோவில் ஆன் பேஜ் எஸ்இஓட டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் ஆஃப் பேஜ் எஸ்இஓட வீடியோஸ்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.